ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா சேலத்தில் ரொம்ப ஸ்பெஷலான தட்டுவடை சாட்டு தாங்க. இது என்னோடய ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீட்ரூட்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் போடுவாங்க. ஸோ இது வாங்க, இதை நான் எப்படி பண்ணுறேன்னு காட்டுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் தட்டுவடை வீட்டிலே வச்சு ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுவாங்க. நான் அப்படி பண்ணலைங்க, கடையில் வாங்கின தட்டுவடை தாங்க. அந்த தட்டுவடையில் வந்து நான் சாட் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காரத்துக்கு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியும் புதினா அப்புறம் பச்சை மிளகா, ஒரு 2-3 பச்சை மிளகா தாங்க போட்டு ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸ் வச்சு அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ இது ரொம்ப அரைக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸ் வச்சு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே ஊற்றாம தான் அரைக்கிறேன். தண்ணியை ஊற்றாம தான் இதுக்கு மெயினாக அரைக்கணுங்க. இது ஒரு பல்ஸ் வச்சு அரைச்சதுக்கப்புறமா லைட்டாக தேங்காய் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டு அரைங்க. நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக வந்துடும். இது தான் காரத்துக்கான பேஸ்ட்டுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் வச்சு மூடுறதுக்கு பார்த்தீங்கன்னா தட்டுவடை சாட்டில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டொமேட்டோ கெச்சப்பை வந்து ஒரு ஸ்வீட்னஸ்க்காக ஒரு சைடில் வந்து டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுறேங்க. ஸோ ஒரு சைடில் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு தட்டு வடையில் இன்னொரு தட்டு வடையில் பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி வச்சேன் அந்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா தூக்கு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து காரம். ஸோ இது காரம், அது ஸ்வீட்டுங்க. ஸோ இது ரெண்டுமே சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, கேரட்டு, கடையில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கார சட்னி, ஸ்வீட் சட்னின்னு ஆட் பண்ணுவாங்க. நான் இந்த மாதிரி என்னோடய ஸ்டைலில் பண்ணியிருக்கேங்க. நான் பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, கேரட் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் பீட்ரூட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்களேன். செம்ம சூப்பரான தட்டுவடை சாட் என்னோட ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு உப்பு எதுவும் ஆட் பண்ண தேவையே இல்லைங்க. செம்ம சூப்பராக இருக்கும். ஈவினிங்க்கு ஒரு அருமையான ஸ்நாக்ஸுங்க. உங்களுக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.